2002 ஆண்டு துள்ளுவதோ. இளமை படத்தில் தனுஷுடன் அறிமுகமான நடிகர் அபிநய் தனது இயல்பான நடிப்பால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர். சென்னையில் பிறந்த அவர் ஜங்ஷன், சிங்கார சென்னை, பொன்மேகலை போன்ற பல படங்களில் நடித்தார். அவரது தாயார் பிரபல மலையாள தமிழ் நடிகை டி.பி. ரதமணி. 2019 அவர் மறைந்த பின் அபிநயின் வாழ்க்கை கடினமான பாதையில் சென்றது. பின்னர் முக்கிய கதாபாத்திரங்கள் குறைந்ததால் துணை வேடங்களிலும் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் பணியாற்றினார். அவர் நடித்த முக்கியமான படங்களில் ஒன்றாக வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் குறிப்பிடப்படுகிறது. அதில் அவரது நகைச்சுவை மற்றும் உணர்ச்சி பூர்வமான நடிப்பு அனைவராலும் பாராட்டப்பட்டது. சமீபத்தில் அவர் ஒரு புதிய படமான கேம் ஆஃப் லோன்ஸ் இல் நடித்திருந்தார். அது அவரது மீண்டும் வருகைக்கான முயற்சி என ரசிகர்கள் நம்பினர். ஆனால் கடந்த சில வருடங்களாக லிவர் சிரோசிஸ் நோயால் அவதிப்பட்டு வந்தார். சிகிச்சைக்காக கே.பி.ஏ. பாலா 1 லட்சம் ரூபாய் உதவி செய்தார். தனுஷ் 5 லட்சம் ரூபாய் வழங்கினார். தீவிர சிகிச்சைக்கு பிறகும் நவம்பர் 10, 2025 அன்று அவர் உயிரிழந்தார். குடும்பம் இல்லாததால் நண்பர்களே இறுதி அஞ்சலியில் கலந்து கொண்டனர். திரையுலகில் சாதனை புரிந்த ஒருவரின் உயர்வு வீழ்ச்சி கதை இன்று பலரின் இதயத்தையும் தொடுகிறது. அபிநய் ஆன்மா சாந்தியடையட்டும். நினைவில் என்றும் நிலைத்திருப்பார்.